கேட்டுக்கிட்டு இருக்குது ஒரு கதை சொல்லட்டுமா சார் பாட்காஸ்ட் அண்ட் பேசிக்கிட்டு இருக்குது நான் அவங்க ஆண்டோ. என்னடா நீ பாட்டுக்கு நினச்ச டைமுக்கு வர நினச்ச டைமுக்கு ஒரு எபிசோடை வந்து அப்லோட் பண்ணிட்டு போயிடுற, நீ பண்ணுறப்ப தான் நாங்கள் வந்து கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய மைண்ட் செட் இருக்கும். எனக்கு அது புரியுது. ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸாக வந்து வியூஸ்லேயும் சரி சப்ஸ்கிரைபர்ஸ்லேயும் சரி நான் கொஞ்சம் டவுன்ஃபாலில் தான் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத நானே கண்கூடாக பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சரி இதுக்காக தான் இதெல்லாம் வந்து விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிகிட்ருக்க நேரத்தில் தான் நமக்குன்னு ஒரு டைமை ஒதுக்கி கொஞ்சம் ஜாலியாக ஃப்ரீயாக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு இருக்க ஒரே மீடியம்மு இப்போதைக்கு ரீசெண்டாக இதுதான். இதையும் இப்போதைக்கு விட்டுட்டு போயிட்டா நம்மளுடைய மைண்ட் டைவர்ஷனுக்கு நம்ம வேறு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்த்தா எதுவும் கிடைக்கல. அதனால் நான் திரும்ப வந்துட்டேன். அண்டு என்றைக்கு வந்து நான் அந்த மாதிரி சேனலில் சரி எபிசோடெலாம் போட வேணாம், கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேனோ அப்போ தான் நல்ல நல்ல கண்டென்ட் வரும். கண்டினியூஸாக கண்டென்ட்டாக அப்லோட் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிற டைமில் ஒரு ஐடியாவும் கிடைக்காது. சரி சட்டு புட்டுன்னு கூலி ரிவ்யூவுக்கு தானே வந்தேன், அதை பற்றி பேசு, தேவையில்லாமலாம் பேசிட்டு இருந்தேன்னா வீடியோ ஆஃப் பண்ணி டக்குன்னு கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா பொறுங்க. எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் எல்லாருமே படத்தை பார்த்துட்டு வந்ததுக்கான சான்சஸ் இருக்கும். அப்படி இல்லைனா கூட நீங்கள் படத்துடைய கதையை அட்லீஸ்ட் இன்ஸ்டா ரீல்ஸ்லையாவது பார்த்துருப்பீங்க. நானும் என்னுடைய ரிவ்யூஸில் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன், இந்த ரீலில் வந்து முக்கியமான சீன்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி போடுறத நிப்பாட்டிக்கோங்க. படத்தை வந்து ஒரு 2-3 நாள் கழிச்சு பார்க்கணுன்னு நினைக்கிறவனுக்கு அது ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்குது. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயத்த அவனையும் பண்ண விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ கதறியிருக்கேன். ஆனால் அதெல்லாம் யாருமே கேட்காம நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவீங்கன்ற மாதிரி பண்ணுறவங்கள சொல்கிறேன். அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி நானும் பழகிட்டேன் ஒரு கட்டத்துக்கு மேலே. நம்ம சொல்கிற வரைக்கும் சொல்லுவோம், சேஞ்சு நடந்தால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நான் வந்துட்டேன். ஏன்னா இந்த படத்துக்கும் அதே மாதிரி தான் வந்துச்சு. நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த சோஷியல் மீடியாவெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு நேற்று தான் போயிட்டு பார்த்துட்டு வந்தேன். ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ நான் என்ன உங்ககிட்ட சொல்கிறது அப்படின்னா, போக்கிரி படத்தில் வந்து நெப்போலியன் ஒரு டைலாக் சொல்லுவார் ஒரு இடத்துல, எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியாத சூழ்நிலையில் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. எக்ஸாக்டாக டைலாக் தெரியல. அதே மாதிரி ஒரு நிலமையில தான் நான் இப்போ இருக்கேன். பொதுவாக வந்து ஹீரோஸ்க்கு ஃபேனாக இருக்க ஆளுங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. டேரக்டர்ஸ்க்குன்னு சில பேர் ஃபேனாக இருப்பாங்க என்ன மாதிரி. ஏன்னா நானும் அப்படி ஒரு கேரக்டர் தான். அப்படி நான் நம்பிக்கை வச்சு இவர் இந்த படத்தை நல்லா எடுத்து குத்துருவார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்பின டேரக்டர்ஸ் வந்து லாஸ்ட்டு ஒரு 2 வருஷமாக என்னை போட்டு பிட்ரை பண்ணிகிட்டே இருக்க மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல். அதுவும் நான் தக் லைஃப்லாம் வந்து வாழ்க்கையே வெறுத்ததுக்கப்புறம் கூலிக்கு ஓரளவுக்கு நான் மைண்ட் செட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதாவது இப்போது டெபியூட்டடாக வர டேரக்டர்ஸ் புது புது ஆர்டிஸ்ட்டை வச்சே பேங்கராக ஒரு படத்தை வந்து இறக்கிடுறாங்க. பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டுன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி போகிறது தான் ஓவராக அடி வாங்கிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததுக்கப்புறமா இதுவும் ஒரு வேளை அப்படி வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். ஆனால் இது ஒன்று தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அப்படியே நடந்துச்சு. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நான் பொறுமையாக சொல்கிறேன் இருங்க. அதாவது சில டேரக்டர்ஸ்க்கு வந்து அவங்களுடைய கரியர்லேயே வந்து 2 விதமான விஷயம் எப்படியும் கண்டிப்பாக நடந்துடும். இது காமனாக எல்லாருக்குமே நடக்கக்கூடிய ஒரு டெஸ்டினி மாதிரியான விஷயம். என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க கரியர் பெஸ்ட்டு, அதாவது இந்த படத்தை இவர் மட்டும்தான் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய கெரியரில் ஒரு சில படம் வந்து அமைஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் மணிரத்னம் இப்போ எடுத்துக்கிட்டோன்னா தளபதி, அஞ்சலி இந்த மாதிரி படம்லாம் வந்து அவர் மட்டும்தான் எடுக்க முடியுங்கிற மாதிரி சில படங்கள் இருக்குது. நாயகன். அப்புறம் அப்படியே கட் பண்ணால் அவங்களுடைய ஒஸ்ட்டு பேஸுன்னு ஒன்று இருக்குது. அதாவது இந்த படம் இந்த டேரக்டர் தான் எடுத்தது அப்படின்னு நம்ம கற்பூரத்தில் அடித்து சத்தியம் பண்ணாலுமே இல்லைப்பா இது அவராக இருக்காது, நீங்கள் என்னை ஏமாத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளாம் ஒரு மைண்ட் செட்டில் இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் அதே மணி தாத்தாவை எடுத்துக்கணுன்னா தக் லைஃப் படம். இப்போ என்ன பிரச்சனைனா லோக்கிக்கு அந்த மாதிரி அமைஞ்ச ஒரு படம் தான் கூலியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு லைட்டாக ஒரு ஃபீலிங் வருது. என்னடா எடுத்தோடனே வழக்கமாக பாசிட்டிவ்ஸ்லேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறமா தான் நெகட்டிவ்ஸ்ன்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு படத்து மேலே இருக்க வன்மத்தை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இறக்குவேன். இந்த வாட்டி எடுத்தோடனே பெரிய பாறாங்கல் எடுத்து தலையில் போட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நான் பார்த்துட்டு வந்த வரைக்கும் எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறதுனால அதை அப்படியே சொல்லிட்டேன். இருங்க, அதாவது படத்தில் வந்து ஃபுல் பாசிட்டிவ் ஃபுல் நெகட்டிவ்ங்கிற மாதிரி ஒரு செட்டாக இல்லாமல் கொஞ்சம் ஜம்பிள்டு பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது படத்துலேயே வந்து நான் லீனியராக சொல்லியிருக்காங்க ஸ்டோரி அப்படிங்கிறதுனால அங்கங்கே பாசிட்டிவ் அங்கங்கே நெகட்டிவ்னு இருக்குது.
அதனால் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு தனியாக என்னால் இதுக்கு பிரித்து சொல்ல முடியல. வழக்கமாக எல்லா படத்துக்கும் சொல்கிற மாதிரி நான் ஒரு ஃப்ளோவில் போகிறேன், நீங்களும் அதே ஃப்ளோவில் என் கூட வந்துடுங்க. எங்கே விட்டேன்? லோகேஷோட படம் இதுவாக இருக்குமோ, சாரி என்ன சொன்னேன்? இது லோகேஷோட படமாக இருக்காதோ, நம்மளை சும்மா ஏமாத்துறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் வந்து நமக்கு எதுக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெட்ரோ சாங்கை ரீக்ரியேட் பண்ணி அது ஒரு ஃபைட் சீனுக்குன்னு வச்சு ஒரு புதுசாக ட்ரெண்ட் செட்டராக வந்த லோகேஷ் அதை வச்சு தன்னுடைய கெரியரை பில்ட் பண்ணிக்கிட்டதும் இல்லாமல் அவருடைய படங்கள் லிஸ்ட் எடுத்திங்க அப்படின்னா அதை வச்சு ஒரு 3-4 படம் இட்டு கொடுத்துட்டாரு ஃப்ரம் த ஸ்டார்டிங்லேருந்து. அப்படி இருந்த லோகேஷ்கே வந்து இந்த படத்தில் ஒரு ரெட்ரோ சாங்கை வந்து யூஸ் பண்ணி கடைசியில் அது ஏன் வந்துச்சு எதுக்கு வந்துச்சுன்னே தெரியாத மாதிரி அப்படியே ஆடியன்ஸ் அது ஈஸியாக கடந்துட்டு போயிட்டாங்கன்றத என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஆக்சுவலாக ரெட்ரோ சாங்லாம் அந்த மாதிரி லோகேஷ் வந்து ட்ரை பண்ணுறப்போ முன்னாடிலாம் என்ன நடக்கும், இப்போ லியோவில் வந்து அந்த காஃபி ஷாப்பில் நடந்த ஃபைட் சீனில் வந்து 2 பாட்டு, அந்த பாட்டெல்லாம் வந்த உடனே தான் தேவானா யாருக்குன்னு நிறைய பேருக்கு தெரிய வந்தது. அந்த கருகரு கருப்பை சாங்லாம் வந்து யூடியூப்பில் தேடி அதுக்கு வியூஸ் ஏறி அந்த சிங்கர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணுற அளவுக்கு அது ஒரு பெரிய இம்பேக்டை கொடுத்துச்சு. அந்த மாதிரியான இம்பேக்ட் தான் வந்து அவர் ஒவ்வொரு ரெட்ரோ சாங்கும் அவருடைய படத்தில் ப்ளேஸ் பண்ணுறப்போ நடக்கும். ஆனால் இந்த வாட்டி அந்த மாதிரி எஃபெக்ட் எதுவுமே இல்லாமல் அது ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு கடந்துட்டு போனது வந்து என்னடா ஆச்சு இது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் படம் வந்து கொஞ்சம் டவுன் பேஸை நோக்கி போய்கிட்டு இருக்கப்போ ரெட்ரோ சாங் வரப்போகுது அப்படிங்கிறத நமக்கு முன்னாடியே இண்டிகேட் பண்ணுறாங்க இந்த படத்தில். அதுக்காக ஒரு மூடை வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ தான் என் பிரைட்டாக ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா டக்குன்னு ஆமாம் என்ன பாட்டு வந்துச்சு இப்போது, எதுக்கு அது அப்படியே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. சரி, எக்ஸ்டர்னலாக லோக்கியோடைய டச் வந்து இந்த படத்தில் இல்லை அப்படிங்கிறத நீ எனக்கு இந்த ஒரு எக்ஸாம்பிளே எக்ஸ்பிளைன் பண்ணிட்ட. ஓகே, படம் எப்படி இருக்குது, ஓவராலாக பார்க்குற மாதிரி இருக்கா, இதோடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸ்பாய்லர் பண்ணாமல் சொல்லணும் அப்படின்னு எனக்கும் ஆசை தான். பட் நான் பட்ட வேதனையை வந்து நீங்களும் படக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால நான் சின்னதாக ஒரு இன்ட்டு குத்துறேன். லோக்கி வெர்ஷன் ஆஃப் பேட்டையாக வந்து இந்த கூலி படம் இருக்கும். ஆல்மோஸ்ட் அதே கதை தான். ஆனால் அது ஒன்றும் பெரிய குத்தம்னு சொல்ல முடியாது. இப்போ தலைவரே வந்து ஒரே டெம்ப்ளேட்டில் இருக்கிற மாதிரி படங்கள் நிறைய பண்ணியிருக்காரு. அதில் நிறைய படம் ஹிட்டும் கொடுத்துருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்னதாக சேஞ்சஸ் பண்ணி ஒன்றும் இல்லை, அவர் எலிவேட் பண்ணுற மாதிரி ஒரு சீனு, அந்த மாதிரி ஒரு 4-5 விஷயம் வந்து வச்சு ஸ்க்ரீன் ப்ளே மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அந்த படம் வந்து சூப்பர் ஹிட் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஆனால் இதில் வந்து அந்த மாதிரி எலிவேஷன்ஸு பெருசாக இல்லையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. அப்புறம் ஓவராலாக கதையை வந்து எப்படியோ கொண்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் படம் வரப்போ சொல்லியிருந்தாங்க நிறைய பேர், இத்தனை கேரக்டர்ஸ் இருக்குது படத்தில், எனக்கு தெரிஞ்சு தலைவரே வந்து கேமியோ தான் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரஜினியை பார்த்து எல்லாரும் கலாய்ச்சிக்கிட்டு இருந்தப்போ, ரஜினி அப்புறம் ஷோபின் இந்த படத்தில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லி ஆகணும். ஆக்சுவலாக ரஜினிக்கு அப்புறம் இந்த படத்தை வந்து ஒருத்தர் காப்பாற்றிருக்காரு அப்படின்னா மனுஷன் அவர் மட்டும்தான் அதை காப்பாற்றிருக்காரு. ஃபகத்துக்காக எழுதின ரோல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக ஃபகத்தே பண்ணியிருந்தா கூட கண்டிப்பாக காப்பாற்றிருப்பார், ஏன்னா ஒரு ஃபகத் ஃபேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நான் சொல்கிறேன். அப்படி இல்லாமல் இது ஷோபினுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிற கட்டத்தில் அது அவரும் நல்லாவே காப்பாற்றி கொண்டு போயிருக்கிறாரு. இத்தனைக்கும் அவர் அந்த படத்தில் சைடு வில்லன், நாகார்ஜுனா தான் மெயின் வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நாகார்ஜுனாக்குன்னு இருக்கிற ஸ்கோப் வந்து கொஞ்சம் கம்மி. அதான் சொல்கிறேனே, ரஜினியும் ஷோபினியும் தவிர இந்த கதையில் வந்து பெரிய பெரிய கேரக்டர்ஸ்லாம் வந்து வச்சு பேன் இண்டியாவாக ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்கல்ல. அப்படி இவங்க 2 பேருக்கும் இருக்கிற ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் வந்து மீதி பேர் கேரக்டர்லாம் வந்து வைக்கணுமே அப்படின்னு வச்ச மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் அவங்க எல்லாருக்குமே பேருக்குன்னு ஒரு சீன் கொடுத்தா, இந்தப்போ உனக்கு இந்த சீனு, உனக்கு இந்த 10 நிமிஷம் நீ எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஆளுக்குன்னு அப்படி பிரித்து கொடுத்தா அவங்களுடைய வேலையை வந்து முடிச்சு அமுச்சு விட்டார். சரி, ஒரு வேளை மீம்லலாம் சொன்ன மாதிரி அவங்க எல்லாரையும் நல்லா பண்ண வச்சு ரஜினிக்கு கம்மியாக ஸ்பேஸ் கொடுத்துருந்தாலும் நம்ம குறை தான் சொல்லுவோம். அதனால் அதை வச்சு பெருசாக எனக்கு எதுவும் சொல்லணும் அப்படின்னு தோணலை. நெகட்டிவ்ஸாக நிறைய போய்கிட்டு இருக்கு. பாசிட்டிவ் ஒன்று சொல்லியே ஆகணும் அப்படின்னா, இந்த படத்துக்காக அவங்க யூஸ் பண்ண டிஏஜிங் 1+1 காம்போ ஆஃபர் மாதிரி. ஆக்சுவலாக நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது ரஜினியோடைய டிஏஜிங் ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது தான்.
ஆனால் அவரை மட்டும் இல்லாமல் சத்யராஜுக்குமே வந்து விஎஃப்எக்ஸில் வந்து டிஏஜிங் பண்ணி அதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் காமிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த விஎஃப்எக்ஸ் ஷாட்டை வந்து செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறமா தான் அங்கங்கன்னு காட்டினாங்க. அதுக்கப்புறமா த்ரூஅவுட்டு ஃப்ளாஷ்பேக் வந்து லாஸ்ட் 20 மினிட்ஸில் ஒரு 4 to 5 மினிட்ஸில் வரும். ஆக்சுவலாக லோகேஷோடைய அந்த ரெட்ரோ ரீக்ரியேஷன் சாங் வந்து கொஞ்சம் சொதப்பிச்சு, அந்த பார்ட் வந்து சொதப்பிச்சுங்கிறதுக்கப்புறம் அவ்வளோதான், இதுக்கப்புறம் இந்த கதையை காப்பாற்ற முடியாது, எல்லோரும் கழுவி ஊற்ற தான் போகிறாங்க அப்படிங்கிற நிலமையில் கிளைமேக்ஸ் அப்போது இந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் தான் வந்து ஓரளவுக்கு காப்பாற்றிச்சு. ஏன்னா மேக்கிங் வந்து அந்தளவுக்கு சரியாக பண்ணியிருக்காங்க. அதுக்கு பின்னாடி இருக்க பேக் ஸ்டோரியுமே ஓரளவுக்கு லோக்கி நல்லா தான் செட் பண்ணியிருக்கிறாரு. இந்த விஷயத்தில் வந்து லோக்கியை நான் கண்டிப்பாக பாராட்டி தான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இதுக்கு நான் இந்த எக்ஸாம்பிள் சொன்னால் அனில் சென்னை போட்டு அடிப்பாங்க. இருந்தாலும் பரவாயில்லன்னு மனசில் பட்ட ஒரு விஷயத்த சொல்கிறேன். கோட் படம் இருக்குல்ல, அதில் வந்து இந்த டிஏஜிங் மேட்ரை வச்சு தான் படத்தையே வந்து ப்ரொமோட் பண்ணாங்க. த்ரூ அவுட் ஒரு படத்தை வந்து அந்த டிஏஜிங் கேரக்டரை வச்சே மூவ் பண்ணுறதுங்கிறது ஐடியாவாக, அப்புறம் அந்த எஃபர்ட், அது ரெண்டுத்துக்குமே வந்து ஆட்ஸ் ஆஃப். ஆனால் படத்தில் அது நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்டோன்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். சரி, அந்த படத்தில் வந்து த்ரூ அவுட்டாக வந்து அந்த விஜய் கேரக்டர் கூட விட்டுருங்க, ஃப்ளாஷ்பேக் போர்ஷனுக்குன்னு எடுத்துப்போம். அதுலேயுமே வந்து 3-4 நிமிஷத்துக்கு வந்து இந்த 16 to 18 டீனேஜர் வயசு விஜய்னு ஒருத்தங்களை காமிச்சிருப்பாங்கள்ல, அது ஆக்சுவலாக கொஞ்சம் நல்லாவே சொதப்பிருக்கிறாங்க. எதுக்குடா இதை விட்டுட்டு டக்குன்னு அங்கே போகிறேன்னு கேட்டிங்கன்னா இருங்க நான் சொல்கிறேன். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த போர்ஷனில் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போது மணிரத்னம் கூட தக் லைஃப்பில் ஓரளவுக்கு நல்லா டிஏஜிங் பண்ணியிருக்காருன்னு அப்படின்னு சொன்னோம்ல, அவர் கூட என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த போர்ஷனே வந்து ஃபுல் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து மாற்றிருப்பார். இப்போ கலரில் வச்சாதான்றா என்ன கோட் படத்தில் வர மாதிரி டிஏஜிங் வந்து சரியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பீங்க, நான் டிஏஜிங் பண்ணிவிட்டு அதை அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட்டில் போட்டு காட்டுறேன், அப்போ நீ எப்படி குத்தம் கண்டுபிடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மார்ட்டாக ஒரு மூவ் பண்ணியிருப்பார். ஆனால் அது ஆக்சுவலாக எப்படின்னா செவுத்தில் வந்து விரிசல் விழுந்துச்சுன்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக சிமெண்ட் வச்சு அடைப்போம்ல, அந்த மாதிரியான ஒரு டெக்னிக் தான். ஆனால் லோக்கி வந்து என்ன பண்ணிருக்காருன்னா அப்படியே ஒரு படி மேலே போயிட்டு இதுக்கு வந்து கலர் கிரேடிங்ஸ் வந்து எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம விண்டேஜ்லலாம் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஃபிலிம் பார்ப்போம்ல, அதாவது டிஜிட்டல் கேமரா யூஸ் பண்ணி எடுக்காமல் ஃபிலிம் கேமராவில் வந்து எடுத்தோன்னா ஒரு டைப் ஆஃப் இமேஜ் நமக்கு கிடைக்கும்ல, அந்த மாதிரி ஒரு கலர் கிரேடிங்கில் தான் வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் ஃபுல்லாக இருக்கும். அது எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. அப்புறம் படத்தில் வந்து நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ், லூப் ஹோல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் பார்க்குறப்பவும் அதை லைட்டாக ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் முட்டு கொடுக்கணும் அப்படின்னு யோசித்து பார்த்தா ஒரு 2-3 பாயிண்ட் வந்து வந்துச்சு. அது இப்போ இல்லை, ஒரு வேளை கூலிக்கு மறுபடியும் ஏதாவது ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா அது அப்போது வந்து நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா படத்துக்கு ரிவ்யூ போடுறத விட அந்த மாதிரி டீகோடிங் பண்ணுற சில வீடியோஸ் தான் வந்து லோகேஷோடைய படத்தை எடுத்து போடுறப்போ அதுக்கு வியூஸ் நல்லா போகுது. அப்படிங்கிறதுனால நானும் அந்த டெக்னிக்கை வந்து கையில் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்நேரத்துக்கு உங்களுடைய மைண்ட் வாய்ஸ்லாம் எப்படி இருக்கும்னா, டே சாரி நீ மாடா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. என்ன பண்ணுறது? ஆனால் ஒட்டு மொத்தமாக எல்லாத்துக்கும் லோகேஷை மட்டுமே குறை சொல்லணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அவருடைய பெஸ்ட்டை அவர் பண்ணிருக்கிறாரு. இந்த எல்சியூ மாதிரி இல்லாமல் நம்ம வந்து ஸ்டாண்ட் அலோனாக ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பண்ணி ஆவரேஜாக ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியை வந்து எடுத்து வச்சுருக்காரு. அதுக்கு வந்து நம்ம இது எல்சியூவாக தான் இருக்கும், பாருங்கள் இது கண்டிப்பாக இந்த இடத்துல லோகேஷ் இதை தான் சொல்ல வராதுன்னு டீகோட் பண்ணி சொல்லி நம்ம 1008 ஃபேன் தியரிஸை வந்து க்ரியேட் பண்ணி வச்சு நம்ம தான் ஓவர் எக்ஸ்பெக்டேஷனுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு கடைசியில் இந்த படம் வந்து நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஸ்டாண்ட் அலோனாக இந்த படம் பார்த்தோம் அப்படின்னா இது ஜெயிலர் லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆவரேஜான படம் தான் ரஜினியோடைய கெரியரில். ஆனால் ஸ்டாண்ட் அலோனாக எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக லோகேஷ் வந்து கொஞ்சம் லெத்தாஜிக்காக எடுத்துருக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டும் எனக்கு மைண்டில் வருது. அதுக்கப்புறம் கமர்ஷியல் படமாக எடுக்கிறோம், பிஸ்னஸ் ரீதியாக சில விஷயங்களை வந்து நான் வேணும்னு உள்ளே ஆட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. பட் அதை கரெக்டாக நான் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பண்ண சில விஷயங்கள் இருக்குது. அதில் ஒன்று மேஜராக சொல்லணும் அப்படின்னா ஸ்டார் கேஸ்ட்டு, பெரிய பெரிய கேஸ்ட்டு, அது கூட ஓகேன்னு விட்டுறலாம். இன்னொன்று வந்து இந்த மோனிகா சாங்கு,
அது வந்து பாட்டு நல்லா இருக்குது, தயவு செஞ்சு இது வந்து படம் லென்த்தாக இருக்குங்கிற காரணத்தினால இந்த போர்ஷனை கட் பண்ணி தூக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மீம் டெம்ப்ளேட்டில் போட்டிருந்தாங்க. ஆனால் படம் பார்த்தோன்னே எனக்கு ஃபீல் ஆச்சுன்னா தயவு செஞ்சு தூக்கிடுங்க. ஏன்னா என்ன தான் பூஜா ஹெக்டே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் அதை வந்து ஃபுல்லாக ரசிக்க முடியல. அப்படிங்கிற மாதிரி எதனா ஒரு சாங் ஜாலியாக வைப்பாக போயிட்டுருக்கு அப்படின்னா நடுவில் வந்து நம்ம பார்த்துருப்போம்ல நிறைய படத்துலலாம் சீரியஸான ஒரு சுச்சுவேஷன் போயிட்டுருக்குன்னா அதை சுற்றி அதுக்குன்னு சில மாண்டேஜஸ் வந்து காட்டிகிட்ருப்பாங்கன்னு. அதே மாதிரி தான் இங்கேயும் நடந்திருக்கு. ஆனால் இதுக்கு வந்து சுச்சுவேஷன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக அமைஞ்சும் அந்த டென்ஷன் வந்து நமக்குள்ளே வந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரமாட்டேங்குது. நம்ம வந்து ஒரு டைலமாக்குள்ளே மாட்டிக்கிறோம். வழக்கமாக வந்து அந்த மாதிரி சீன்ஸ்லாம் வந்து படத்தில் எடுத்தாங்கன்னா இந்த பாட்டும் நல்லாயிருக்கு, பேரலாக இதுவும் போயிட்டுருக்கா, ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டும் ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணி பார்ப்போம்ல. இது எடுக்கிறப்பவே சரியாக பேலன்ஸ்டாக இல்லை. அப்படிங்கிறதுனால என்ன இப்போ நான் சாங்கை பார்க்குறதா இல்லை கதையை பார்க்குறதா அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் உட்காந்து கடைசியில் அந்த சாங்கை வந்து முழுசாக என்ஜாய் பண்ண முடியாமல் போச்சுங்கிற மாதிரியான ஒரு நிலமை. அதுக்கப்புறம் அமீர் கானோட ரோல், அதை ஏன் கேட்குறீங்க? நல்ல வேலை அது வந்து அமீர் கான் அந்த படத்தில் இருக்கார் அப்படிங்கிறத சொல்லி முன்னாடியே ரிவீல் பண்ணிட்டாங்க. ஏன்னா ரோலெக்ஸ் மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரை கொண்டு வந்து கடைசியில் அது ஒரு மாதிரியாக கொண்டு போய் முடிச்சிட்டாங்க. எனக்கு செட் ஆகலை, எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். அப்படிங்கிற மாதிரி அமீர் கானும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ரோல்ஸாக பண்ணிவிட்டு கடைசியில் கேமியோ வந்து இப்படி சொதப்பணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் வந்துச்சு. நான் அதுவும் சொல்ல விரும்பல, நீங்கள் படத்தை பார்த்துக்கோங்க. சரிடா, அப்போ இந்த படத்தை வந்து பார்க்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒன் டைம் வாட்சபிளுக்கு ஒர்த்தான ஒரு படம். அதனால் கண்டிப்பாக பார்க்கலாம். இல்லை ஓடிடி வரையும் வெயிட் பண்ணி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் பார்க்கலாம். அப்படி உங்கள் டைம் வந்து செலவு பண்ணுறதுக்கு இது ஒரு ஒர்த்தான படம் தான். சரி, ஓகே, ரொம்ப நாள் கழித்து ஒரு எபிசோடு வந்து அப்லோட் பண்ணியாச்சு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.